பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏற்கனவே நம்ம மீசான் பார்த்துட்டோம், அப்படிதானே? மீசானுக்கு பிறகு அஜ்னாஸ் ஆரம்பிச்சு அஜ்னாஸ் போயிட்டு இருக்குது. அஜ்னாஸ்ல பேஜ் நம்பர் 27 பார்க்கணும், அப்படிதானே? 27. சும்மல் ஃபேலு எடுத்தாச்சா? சும்மல் ஃபேலு பேத்திபாரி இख्तिलाफி ஹைஅத்திஹி லஃப்ஸிய்யா அலா அப்னியத்தின் துஸம்மா அவுஸானன் வ அப்வாபன். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சும்ம பிறகு, சும்மனா பிறகு, அல் ஃபேலு ஃபேல் என்பது பேத்திபாரி அடிப்படையில், எதன் அடிப்படையில்? இख्तिलाफி ஹைஅத்திஹி அல் லஃப்ஸிய்யா. லஃப்ஸியானா வேடா, ஏபிசிடி, இந்த வேடு இருக்கு இல்லையா? ஹையத்துனா நிலைகள், இख्तिलाफனா மாறுதல். ஃபேல்ல ஏற்கனவே நம்ம தெரியும் எத்தனை எழுத்து இருக்கும், சொல்லு வாய்ப்பு. 3. அப்ப இந்த 3 வேடு இருக்கு இல்லையா, இதான் லஃப்ஸியா. லஃப்ஸியானா கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மானவியானா தெரியாது. புரிஞ்சா? லஃப்ஸியா என்றால் கண்ணுக்கு தெரியும், மானவியா என்றால் கண்ணுக்கு தெரியாது. சரி, இப்போ குறிப்பா மாதி எடுத்துக்கிட்டா 3 ஃபாலா. அதுடைய இख्तिलाफ ஒரு ஃபாலா தான் வருமா அப்படின்னு கேட்டா ஃபாலா மட்டும் வராது. என்ன வரும்? ஃபாலா வரும், ஃபஇலா வரும், ஃபவுலா வரும். புரிஞ்சா? இந்த மாதிரி மாறும். இது மாறுறதுக்கு பேர் என்னன்னா அவுசான். அவுசான் அங்க இருப்பார், அவுசான். துஸம்மா அலா அப்னியத்தின், இதன் அடிப்படையில், அலா அப்னியத்தின் இதன் அடிப்படையில், துஸம்மா இந்த ஃபேலுக்கு பேர் வைக்கப்படும். துஸம்மா பேர் வைக்கப்படும். அவுசானன் ஃபேலுடைய வசன்கள், வசன் வசன். அது நீ எடை போடுறதுன்னு நினைச்சிடக்கூடாது. எடைனா ஒண்ணு எடை போடுறது, வெயிட்டான்னு கேட்டல. வசன்னா வெயிட்டு தான். எடை போடுறதுன்னா அரிசி மூட்டை எடை போடுறது, சக்கரை எடை போடுறது, இது ஒரு எடை போடுறது இருக்குது. இன்னொன்னு இருக்குது, நீ யாருன்னு நேத்து எடை போட்டா, நீ நடந்த பத்தியா சொல்றமா இல்லையா? நேத்து தெரிஞ்சுச்சுடா, உன்னை எடை போட்டு பார்த்துட்டா. அப்ப இங்க அவன் வெயிட் பார்த்தான்னு அர்த்தமா? 80 kg 75 kg அப்படின்னா, ஆஹா, அவனுடைய கேரக்டர் அதான் அர்த்தம். நேத்து பார்த்துட்ட உடைய வசன் என்னன்னு அப்படி. அப்போ இந்த இடத்துல எடை கிடையாது, வசன். ஃபாலான்னு வருதா, ஃபைலான்னு வருதா, ஃபவுலான்னு வருதான்னு பாக்குறது தான் வசன். இன்னொரு பேர் அபுவாபன். இதுக்கு பாபுன்னு சொல்லுவாங்க. அபுவாபுனா என்ன? பாபு. பாபுனா என்ன? இந்த பாபுல வந்தா இப்படி வரும், அந்த பாபுல வந்தா அப்படி வரும். போ தெரியும் எந்த பாபுல என்னன்னு. அதாவது ஃபஅலான்னு வரும், ஃபஇலான்னு வரும், அல்லது ஃபவுலான்னு வரும் மாதி. அதே மாதிரி முசாரி பார்த்தா எஃபாலுன்னு வரும், எஃஇலுன்னு வரும், எஃஉலுன்னு வரும். மாறுதில்ல. அது எப்படி மாறும், எங்க மாறும், யார் மாறுவா, அதெல்லாம் கீழே வரும். இந்த மாதிரி மாறுதலுடைய அடிப்படையில இதற்கு பேர் வசன். இந்த வசன்ல இருக்குது. வசன்னா பேட்டன். பேட்டன் அப்படிதா. சனா அவங்க அம்மா பேட்டன்ல இருக்கா, சனா அவங்க நானி பேட்டன்ல இருக்கா, அத்துஃபா சிரிக்கலன்னா அவங்க அத்தம்மார் இருக்கா, சிரிச்சான்னா அவங்க ஆன்டி மாதிரி ஆயிடுறா, ஹாரா மாதிரி. இது பேட்டன், இதுதான் வசன். புரிஞ்சா? கேளம். அடுத்தது வத்தில்கல் அபுவாப். வத்தில்கா, தில்கா படிச்சிருக்கல, கிராத்துல் வாதிஹால என்ன அர்த்தம்? அது அல்லது இதுன்னு கூட வச்சுக்கலாம். அந்த பாபுகள், வத்தில்கல் அபுவாப், அந்த பாபுகள் அல்லது இந்த பாபுகள். இப்ப வேற சொல்லிட்டாங்கல்ல, ஆனா
சலாசத்து அன்வாயின் வத்தில்கல் பாபு சலாசத்து அன்வாயின். சலாசத்துல எத்தனை? மூன்று. சலாசத் என்றால் மூன்று. அன்வானா நௌஉன்க்கு ஜமாதா, நௌஉன் என்ற வார்த்தைக்கு ஜமஊதா அன்வா. நௌன் என்ன? வகைகள், மூன்று வகைகள். ஒன்று உசூலுன், என்ன? உசூல் அசலான பாபுகள். இரண்டாவது ஃபுரூஉன், ஃபுரூஉனா என்ன? அந்த அசலை ஒட்டி வரும். மூன்றாவது முல்ஹகாத்துன், அதாவது உசூலான அசலான பாபுகள். ஃபுரூனா அதிலிருந்து வந்தவை. ஃபுரூனா அந்த அசல்ல இருந்து வந்தவை. புரிஞ்சா? உசூல்னா அசலான பாபுகள், அசலான ஒசன்கள். ஏன்னா ஒசன் அவுசான்னு பேர் வைப்பாங்க, அல்லது அபுவாபுன்னு பேர் வைப்பாங்க. அபுவாபுனா அசலான பாபுகள், அவுசான்னா அசலான ஒசன்கள், பேட்டன்கள். ஃபுரூனா அந்த அசல் இருந்து வந்தது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இதுக்கு உதாரணம், வெளிப்படையான உதாரணம். நான் உசூலா ஃபுரூவா? உனக்கு உசூல், நான் தான் உனக்கு அசல். ஏன் மூலமா நீ வந்திருக்க? ஃபுரூ, ஃபரா, ஃபுரூ. புரிஞ்சா? புரிஞ்சா புரியலையா? ஒன்னு அசலான பாபுகள், இன்னொன்னு அதுல இருந்து வந்தவை ஃபுரூ. மூன்றாவது முல்ஹகாத், சேர்க்கப்பட்டவை. அது எழுதியிருக்கா? புரிஞ்சா? சரி, அதான் அங்க வரும்போது இன்னும் விளக்கமா தெரியும், தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சா? அல் கிஸ்முல் அவ்வலு, முதல் வகை. அல் கிஸ்முல் அவ்வல், அல் கிஸ்முல் அவ்வல் யுஸ்கரு ஃபீஹி அல் அப்வாபுல் உசூல். கிஸ்மு அவ்வல் முதல் வகை என்னன்னா யுஸ்கரு சொல்லப்படும், யுஸ்கரு சொல்லப்படும், ஃபீஹி அந்த முதல் வகைக்குள்ள, ஃபீஹினா அந்த முதல் வகைக்கு உள்ள, அல் அப்வாபுல் உசூல் எதை? அசலான பாபுகளை சொல்லப்படும். புரிஞ்சா? இப்ப ஒரு லைன் இருக்கா, அதுக்கு பிறகு அந்த லைனை விட்டுரு, கீழே வா. சமானியத்துன், சமானியத்துன்னா எத்தனை? 8. கீழே வா. இஸ்னா அஷரனா எத்தனை? இஸ்னானா 2, அஷரனா 10, 12, 12 8 20. கீழே வா, கீழே. வாஹிதுன் 1, 21. சலாசத்துன் 24. இப்ப மேல போ. அல் அப்வாபுல் உசூலு, அப்வாபுல் உசூல் அசலான பாபுகள் எத்தனைனா அர்பாத்துன் 4, வைஷ்ரூன் 20, அப்போ 24. இப்ப என்ன பண்றாங்க? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எதை பார்த்துட்டோம்? சுலாசியை பார்த்துட்டோமா? ருபாயியை பார்த்துட்டோமா? சுலாசினா என்ன, ருபாயினா என்ன? கேட்டல அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டல. சுலாசினா 3 எழுத்து இருக்கும். சுலாசினா 3, ருபாயினா 4 இருக்கும். மேலெல்லாம் வேணாம், 4 இருக்கும். அசல், அசல் எத்தனை இருக்கும்? சுலாசில 3, 4. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முஜர்ரத் மஸீத் ஃபீ. முஜர்ரத்னா அந்த அசல்ல இருக்கிறது மட்டும் வரும், எக்ஸ்ட்ரா வராது. எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா மஸீத் ஃபீ. அப்போ சுலாசிக்கும் ஒரு முஜர்ரத் இருப்பான், ருபாய்க்கும் ஒரு முஜர்ரத் இருப்பான், சுலாசிக்கும் மஸீத் ஃபீ இருப்பான், ருபாய்க்கும் மஸீத் ஃபீ இருப்பான். மொத்தம் 4 ஆச்சா? இப்ப அவ்வளவுதான். சுலாசியில் முஜர்ரதி, சுலாசி முஜர்ரதுக்கு சமானியத்துன் எத்தனை பாப் வரும்? எத்தனை உதன் வரும்? எத்தனை பேட்டன் வரும்? 8. சுலாசியாவும் இருக்கும், முஜர்ரதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஏதாவது வருமா? 3 எழுத்துக்கு மேல வருமா? வராது. அது 8 வரும். 3 எழுத்து தான் வரும் மாதி. புரிஞ்சா? அப்ப 8 பாப் வரும். இரண்டாவது சுலாசில் மஸீத் ஃபீ, அங்க 3க்கு மேல போகும். சுலாசி தான் இருக்கும், ஆனா மஸீத் ஃபீ வரும், எக்ஸ்ட்ரா எழுத்து வரும். இஸ்னா அஷர எத்தனை வந்துடும்? அந்த பாபு 12 பாபு வந்துடும்.
ரூபாய் வந்துடலாமா? ரூபாய் முஜர்ரத்ல எவ்வளவு? ரூபாயில் முஜர்ரதி ஒண்ணுதான். ரூபாய் முஜர்ரதுனா 4 தான் இருக்கும். 4ல ஒரே ஒரு பாபு தான் வரும் ரூபாய் முஜர்ரதுல. ரூபாயில் மஸீத் ஃபீஹி, ரூபாய் மஸீத் ஃபீல 3 வரும். மொத்தம் 24, 24. விளங்குச்சா? இன்னொரு பேரு முடிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. போலாமா? அசுலாசியுல் முஜர்ரது, சுலாசி முஜர்ரது இருக்கால ஆரம்பிக்கிறாங்க பாரு. அது ஃபர்ஸ்ட் பாரு என்ன இருக்குன்னு. அதுல ஃபர்ஸ்ட் சுலாசி முஜர்ரத் தானே இருக்கு. சுலாசி முஜர்ரத் தானே இருக்குது. சரி, சுலாசி முஜர்ரது பேத்திபாரில் இஸ்தியமாலி, பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில. ஏத்திபார்னா அடிப்படையில, இஸ்தியமால்னா பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில சுலாசி முஜர்ரது நௌஆனி, எத்தனை வகை? 2 வகை. ஒன் முத்தரிதுன், ஒன் முத்தரிது, இன்னொன்னு ஷாதுன், இன்னொன்னு ஷாத். இப்போ சுலாசி முஜர்ரத பத்தி பேசுறாங்க. அதுக்கு எத்தனை வகை பயன்படுத்தக்கூடிய வகையில? 2. ஒன்று முத்தரித், இன்னொரு ஷாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஷாதை விட்டுட்டு முத்தரிதுக்கு போறாங்க. அல் முத்தரிது ஹம்சத்து அபுவாபின், முத்தரிதுல எத்தனை பாப் வரும்? ஹம்சத்துனா 5. முத்தரிதுல அப்ப என்ன வரும்? சுலாசி முஜர்ரத் முத்தரித், அப்படித்தானே வரும்? அப்படித்தானே? சுலாசி முஜர்ரத் பயன்படுத்தக்கூடிய வகையில 2ன்னா சுலாசி முஜர்ரத் முத்தரிதுக்கு எத்தனை பாபு? 5 பாபு. இது பாரு, அந்த 5 பாபுல வந்து இந்த ஒரு பாப் தான் பார்க்க போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் பாப் என்னன்னா பாரு, முதல் லைன்ல 3 நம்பர் போட்டிருக்கா இல்லையா? அதுக்கு பிறகு பாரு பிஃபத்ஹில் ஐனி இருக்கா? ஐன் கலிமா ஃபத்ஹாவா இருக்கும். ஃபத்ஹானா என்ன? ஜபர். ஐன் கலிமா, ஐன் கலிமான எது? ஃபஅல, ஃபர்ஸ்ட் எழுத்து ஃபா, ஃபா கலிமா. ஐன் ஃபஅல ஐன் இருக்கா இல்லையா? ஐன் கலிமா. அதுக்கு மட்டும் வந்து ஐனுக்கு ஜபர் வரும், ஃபத்ஹா வரும். ஃபில் மாதி, எதுல? மாதில. ஒரு புரிஞ்சா? வஸம்மிஹா, ஆனா அந்த ஐன் கலிமாவுக்கு ஜம்மா வரும். ஃபில் முசாரி, எதுல? முசாரில. இது பாரு, மாதில ஃபத்ஹா ஃபஅல, ஃபத்ஹா வந்துருச்சா? முசாரில ஐன் கலிமாவுக்கு ஜம்மா எஃப், எஃப் உலு. புரிஞ்சா? இது ஒரு பாப், இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு அவுசான், இது ஒரு வசன். விளங்கிருச்சா? இப்ப பாரு, நஸர, நஸர ஃபஅல, நஸரல ஐன் கலிமா இது ஸ்வாத், ஃபத்ஹா வந்துருச்சா? யன்சுரு, யன்சுருல ஐன் கலிமா இது ஸ்வாத், லம்மா, யன்சுரு. புரிஞ்சிருச்சா? தஸ்ரீஃபுஹு சொல்றாங்க, நீ எப்படி பண்ணிக்கலாம், இப்படி ஓதிக்கலாம். தஸ்ரீஃப்னா சர்ஃப் பண்ணிக்கலாம். படிச்சோட ஃபாலா ஃபாலா ஃபாலு அது மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி வரும்? அல் மாரூஃப், மாதியா இருந்தாலும் முசாரியா இருந்தாலும் மாரூஃப் பஞ்சூர் வருமா வராதா? மாரூஃப். நஸர யன்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிருன், நஸர அவன் உதவி செய்தான், யன்சுரு அவன் உதவி செய்து கொண்டு இருக்கின்றான் அல்லது உதவி செய்வான். நஸ்ரன் மஸ்தர் உதவி செய்தல், ஃபஹுவ நாசிருன், நாசிருன் இஸ்மு ஃபாயில் உதவி செய்ய கூடியவன் ஆம்பள. விளங்கிருச்சா? மாறும் தானே? மஜ்ஹூல் பார், நுசீர யுன்சரு நஸ்ரன் ஃபஹுவ மன்சூருன், நுசீர உதவி செய்யப்பட்டது, யுன்சரு உதவி செய்யப்படுகின்றது அல்லது உதவி செய்யப்படும். ரெண்டுக்குமே மஸ்தர் நஸ்ரன் தான். ஃபஹுவ மன்சூருன் உதவி செய்யப்பட்டவை, இஸ்மு மஃபூல் மஜ்ஹூல். அம்ர் என்ன வரும் இதுக்கு? உன்சுர். உன்சுர்னா என்ன? நீ உதவி செய். லியன்சுர் உதவி செய்யட்டும் அவன், இது காயிப். உன்சுர் ஹாஜர் தானே?
லியூசர் அவனுக்கு உதவி செய்யப்பட்டது, அவனுக்கு உதவி செய்ய புரிஞ்சா? उस चाहिए कि उसको मदद किया जाए, அவனுக்கு உதவி செய்யப்பட, அவனுக்கு லியூசர் எப்படி ஒரு தர்ஜுமா? चाहिए कि उसको मदद किया जाए, விரும்பினால் அவனுக்கு உதவி செய்யப்படும். புரிஞ்சா? புரிஞ்சா? நஹி என்ன வரும்? லா தன்சுர், நீ உதவி செய்யாதே. லா யன்சுர், அவன் உதவி செய்ய, அவன் உதவி செய்வான், அவன் லா யன்சுர், அவன் உதவி செய்ய மாட்டான். லா யன்சுர், அவனுக்கு உதவி செய்யப்படாது. நஹி. புரிஞ்சா? ஜர்ஃப் என்ன வரும்? மன்சருன் மன்சரானி மனாசிரு. மன்சருன்னா ஜர்ஃப். ஜர்ஃப் என்ன? இந்த பவுடர் போட்டு துணி துவைக்கிறோம், சர்ஃப். அது ஜர்ஃப். ஜர்ஃப்னா ஜர்ஃப் ரெண்டு இருக்கு, ஒன்று காலம், இன்னொன்று இடம். அப்ப எப்படி வரும்? மன்சருன்னா என்ன? உதவி செய்யப்படும் இடம், அல்லது காலம், உதவி செய்யப்படும் நேரம். சிங்களா இருந்தா மன்சூருன், டபுளா இருந்தா மன்சராணி. நிறைய இருந்துச்சுன்னா, உதவி செய்யப்படுகின்ற இடங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா ஜமா மனாசிரு. வரஞ்சா இடமா இருந்தா, நேரமா இருந்தா இது ஜர்ஃப்னு சொல்லுவாங்க. வரஞ்சா அல் ஆலத்து. ஆலத்துனா மின்சருன் மின்சராணி மனாசிரு, இது முசக்கர். மின்சர் ஆலத்துனா என்ன? கருவி. மின்சரூன் உதவி செய்யப்படுகின்ற கருவி. மின்சராணி உதவி செய்யப்படுகின்ற இரண்டு கருவிகள். மனாசிரு உதவி செய்யப்படுகின்ற பல கருவிகள். இதெல்லாம் முசக்கருக்கு பயன்படுத்துவாங்க. முஅன்னஸ்க்கு என்ன வரும்? மின்சரத்துன் மின்சரத்தானி மனாசிரு, இப்படி வரும். ஓகேயா? இஸ்மத் தப்சீல். இஸ்மத் தப்சீல் முசக்கருக்கு என்ன வரும்? அன்சரு, அதிகமா உதவி செய்யக்கூடியவன் அவன். அன்சரு அதிகமாக, அன்சராணி அதிகமாக உதவி செய்யக்கூடியவங்க அவங்க ரெண்டு பேரு. அன்சருன அனாசிரு. அன்சருனவும் வரும், அனாசிரும் வரும். ஜமா முசக்கருக்கு அவங்க பூரா நிறைய உதவி செய்வாங்க. இஸ்முத் தப்சீலி அல் முஅன்னஸ், பெண் பால் வரும்ல, நுஸ்ரா அவள் அதிகமாக உதவி செய்யறவோ. யாரு? அவள் அதிகமாக உதவி செய்யறவோ. எதுக்கு? தூங்குறதுக்கும், சாப்பிடுறதுக்கும், ஹோம்ஒர்க் செய்யாம இருப்பதற்கும், கார்ட்டூன் சேனலை பார்ப்பதற்கும் அதிகமாக உதவி செய்ய கூடியவள். நுஸ்ரா நுஸ்ரையா. நுஸ்ரையான்னா ரெண்டு பேர் அவங்க. நுசரும் நுஸ்ரையாத்துன்னா அவங்க பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி சேட்டை செய்யறவங்க. அவங்க கிளாஸ்ல இருக்க அத்தனை பேர் அப்படித்தான். புரிஞ்சா? பாடம் புரிஞ்சா? இப்போ இப்படி வந்து அத வந்து இது பண்ண முடியாது. ஆஃப் இல்ல, இது பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியுமா?